அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனிதனுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் எதுக்குமே கிடைக்காத ஒரு தெய்வ தரிசனம் அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மனிதனால் மட்டும்தான் தெய்வத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்பை பிறந்த நம்ம பிறப்பை வீணாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற பேரொழியை பார்க்கணும். கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் போயின்னு இருக்குது இன்றைக்கி உலகம். கடவுள்ன்றது ஒரு கற்பனை இல்லை. கடவுள்ன்றதே நீ தான், நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்று கிடையாது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் நீ இல்லைன்னா கடவுள் இல்லை. கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் வழிபடாதீங்க. ஏதோ படிப்பில் கடவுள் கிடையாது. உங்களுடைய உடலுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அதை நீங்கள் தேடி எடுக்கணும். அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரியணும். அந்த வழி தெரியறதுக்கு தான், காட்டுறதுக்கு தான் ஒரு குரு வேணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இந்த உடல் அமைஞ்ச மனித உடல் அமைஞ்ச இந்த மாபெரும் சக்தி உள்ள மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை ஒவ்வொரு மனிதனும் உணரணுன்றதுக்காக தான் நான் 40 வருஷமாக இதை பேசின்னு வரேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எவ்வளவோ இடங்களில் எவ்வளோ பரவி இருக்குது, எவ்வளோ முன்னேற்றங்கள், எவ்வளோ விஷயங்கள் எனக்கு ஃபோன் பண்ணின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் இதை எல்லாருமே அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். இது ஏன் அடையணும்? மனிதன்றவன் சின்ன சின்ன துக்கங்கள் வந்தால் தோல்டு விழுந்து போகிறான். சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்தால் தலைகால் தெரியாத ஆடி போகிறான். ஆனால் மனிதன் ஒரு நிலையில் நிற்கிறது இல்லை. அந்த மனிதன் ஒரு நிலையில் நிற்கணும்னு சொன்னால் இந்த தெய்வத்தை பிடிக்கணும், இந்த தெய்வ பாதையை பிடிக்கணும், உன்னுடைய உயிரை உணரணும், உனக்குள்ள இருக்கிற பேரொழியை நீ பார்க்கணும். பார்த்தால்தான் முக்தி மோட்சம்ன்றது. பேப்பரில் படிக்கிறதால முக்தி மோட்சம் வராது. பேப்பரில் இப்போ எழுதியிருக்குது, எல்லாம் எழுதியிருக்குது, ஆனால் எதுலேயுமே பயன் தராது. உனக்குள்ளே இருக்கிற ஒளியில் தான் பயன் தரும். அந்த ஒளியை நீ உணரணும். அந்த ஒளியோடு உன் எண்ணங்கள் கலக்கணும். கடந்தால்தான் முக்தி மோட்சம் என்ற பேச்சுக்கு இடம். அப்போது அந்த வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை உணர்ந்து எல்லோரும் அதில் போனீங்கன்னா மனத்தடுமாற்றம் வராது, பயம் வராது, மரண பயம் இருக்காது, வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. பார்வையில் மனிதன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவனுடைய மனசுக்குள்ள 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள். அந்த துன்பங்களை நீக்கணுன்னா ஒரே ஒரு வழி, உங்களுடைய உயிரை நீங்கள் உணர்வது மட்டும்தான். மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் கற்பனை தான். அதனால் நிஜத்தை உணர்னா நீங்கள் முதல்ல உங்களை உணரணும். உங்களை உணர்ந்தால்தான் நிஜத்தை உணர முடியும். நிஜத்தை உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசினுக்கிறேன். இதை நீங்கள் சீரான முறையில் பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆத்மா ஆன்மா இது இரண்டும் ஒற்றுமையா வேற்றுமையா? இப்போது எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா வணக்கம்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா மார்னிங்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா நமஸ்காரம்னுவாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம்? ஜீவன், உயிர், ஆன்மா, இது முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த முப்பொருள் தான் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றது. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா காற்று, சத்தம், நெருப்பு. இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது, இந்த உலகத்தையும் இயக்குது. இந்த முப்பொருளும் சேர்ந்ததான் ஆன்மா. ஆன்மா தான் மனிதனுக்கு கடவுள். அந்த கடவுளை அறியணும்னு சொன்னால் ஆன்மாவை அறியணும் மனிதன். முதல்ல அவனுடைய உயிர் ஏணிப்படி மாதிரி, அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கிற அவன் உயிரை அறிஞ்சால்தான். அதனால்தான் நம்ம புக்கை கூட சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமா. சரம்னா உயிர், பரம்னா கடவுள். அப்போ இந்த சரத்தை நீ உன்னுடைய உயிரை நீ பார்த்தீங்கன்னா தான் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியுன்றதுக்கு தான் அந்த புக்கையே எழுதணும் நம்ம. அப்படிப்பட்ட ஆன்மாவை அறியறதுக்கு நமக்கு வழி வேணும், வழி தெரியணும். அதனால தான் எல்லாரும் ஒரு விதமாக சொன்னாலும் நம்ம ஆத்மா வணக்கம்ன்றோம். ஏன்னா அழியா பொருளுக்கு வணக்கம் சொல்கிறோம் நம்ம. மீதி எல்லாம் உடல் அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்கு வணக்கம் சொல்கிறதில்ல. அழியாத ஆன்மாவுக்கு ஆத்மா வணக்கம்ன்றோம். ஆத்மான்றதும் ஆன்மான்றதும் ரெண்டும் ஒரு பொருள் தாமா சொல்லு.
ஐயா, கிட்டுமோ ஞான யோகம், கிட்டுமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபஜோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தன்னை அறிந்தார்க்கு நெஞ்சே, எட்டுமோ நாகலிங்கம். இது என்ன கடைசியாக அவர் போடுற வார்த்தை என்ன? தன்னை அறிந்தவருக்கு நெஞ்சே. மீதி உலகமெல்லாம் சுற்றி நீ கடவுள் வழிபாடு பண்ணால் கூட உனக்கு இதெல்லாம் எட்டாது. இதெல்லாம் எட்டணும்னு சொன்னால் ஒரு குரு வேணும். அப்போ நாகலிங்கம், அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், இறையாத தீர்த்தம், உதிராத புட்பம், கருதாத நெஞ்சம் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்காகனா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த லிங்கம்ன்றது உங்கள்கிட்ட போன மாதத்துக்கு 3 மாதம் கூட ஒரு பையன் கேட்டான், இந்த சமாதி மேலே லிங்கம் வச்சுருக்குது எதுக்கு அப்படின்னு. உனக்கு ஏன்டா அந்த வீண் வேலை எல்லாம் அப்படின்னு. ஏன்னா அந்த லிங்கம்ன்றது என்னத்துக்கு ஒரு சமாதியிலையும் வைக்கிறாங்கன்னா, சக்தி வேறோவாகவும் சிவம் வேறோவாகவும் இருக்குது. சக்தின்றது கழுத்துக்கு கீழே உடல், சிவம்ன்றது கழுத்துக்கு மேலே இருக்கிற தலை. இது தனித்தனியாக இருந்து தான் நமக்கு இயங்குது. அதனால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே படுதானம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட உடலில் சிவபெருமான் இருக்கிறாரு தலையில். அந்த சிவபெருமானும் சக்தியும் இணையணும். இதை இணைஞ்சால்தான் நமக்கு மோட்சம். அதை இணைஞ்சவங்களுக்கு தான் அந்த சமாதி மேலே லிங்கம் வைக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போது இந்த கருதாத நெஞ்சம் இந்த லிங்கத்தை கட்டணும். அதனால்தான் அவை சொல்லுது, சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்து. அப்போது சித்தத்தில் அறிவில் பார்க்கணும் சிவலிங்கத்தை, வெளியே பார்க்கக்கூடாதுடா. வெளியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கல்லாக தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கடவுளாக தெரியும் அப்படின்னுங்க. அப்போது அதை உள்ளே பார்க்கணும். இது யாருக்கு முடியுமே? நெஞ்சே, நீ முதல்ல உன்னை அறியணும். உன்னை அறிஞ்சால்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். உன்னை அறியாத உலகமெல்லாம் நீ சுற்றி நீ உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினீன்னா கூட இது கிடைக்காது உனக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த பாடலில் சொல்லிக்கிறார் அவ்வளோ தெளிவாக. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வித்தியாசம் என்ன? இது சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வள்ளலார் சொன்னார். சிற்சபைன்றது உருவ மையம், பொற்சபைன்றது உச்சி, ஞான சபைன்றது ஆகாயம். இது 3 சபையை எட்டணும் மனுஷன். அதனால்தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 3 விதமான ஜோதிகளை ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதி. இந்த 3 ஜோதியை ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் பார்க்குறானோ அவனுக்கு முக்தி மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த 3 ஜோதி இருக்கிற இடத்த தான் அது சொல்லியிருக்குது. சிற்சபைக்குள் பயணிக்கும் போது படிநிலை உண்டாங்க. ஆமாம், படிநிலை 8 படிநிலைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுகின்றோம் இல்லைங்கய்யா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுறோம். அது கும்பிடும்போது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததா, ஞானிகள் வகுத்து வைத்ததா, இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொண்டதா? இது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததுமா. முன்னோர்களுடைய அறியாமையால் பயம், பக்தி, ஞானம் இது 3ம் சேர்ந்து எதையாவது ஒன்று கும்பிட்டு. இப்போ ஒரு கடன் கேட்குறோம், ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் கிடைக்கல, இன்னொருத்தரை கேட்கலான்னு போலியா? அந்த மாதிரி இந்த கடவுள் காப்பாற்றுறதுனால அந்த கடவுள் காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்றுனால இந்த கடவுள் காப்பாற்றுவார்ன்ற பயத்தில் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கினாங்க. அது எப்படின்னா அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சபடி தெய்வ வழிபாடை வச்சாங்க. ஆனால் தெய்வம்ன்றது உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம்தான் பெருந்தெய்வம், அதுவே சிவம். அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது, உயிரினம் அத்தனையும் இயக்குது. அதனால்தான் நான் சொன்னேன், செயற்கையால் இறைவனை வழிபடாதங்க, இயற்கையால் வழிபடுங்கன்னு. இயற்கைன்றது சந்திரன், பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இது 4 தான் கடவுள். இதை மனிதனால் செய்யவும் முடியாது, எழுதவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் மனிதன் எழுதின வேதங்கள்லாம் அழிஞ்சிடும். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் வரும், ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சிடும். ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொரு கடவுளை பற்றி புகழ்ந்து இருக்கும். ஆனால் மனிதனை பற்றி புகழ்ந்து பேசணும்.
மனிதனுக்குள்ளே தான் இருக்குது கடவுள். அந்த கடவுளை புகழ்ந்து பாடுறதும் புகழ்ந்து பேசுறதும் தான் மகான்களுடைய வேலையாக இருந்தது. அந்த மகான்கள் சொன்னது ஒரு கடவுள் தான். அதனால தான் சொன்னார், அதை எது நீ கடவுள்னு எடுத்துக்கிறியோ, இப்போ ஒரு கோவிலுக்கு போகிற அதை கல்லுன்னு நினச்சின்னு கும்பிட்டேன்னா அது கல்லாக தான் இருக்கும், கடவுள்னு நினச்சின்னு கும்பிட்டேன்னா அது கடவுளாகிடும். அதனால் நீ கும்பிட்றதை பொறுத்து இருக்குதுடா, உன் மனம் எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு அந்த கல்லும் உருகும்னாரு. அதனால் இப்போ அருணகிரி சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு எழுசு செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பனி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனேன்னாரு. அதனால் அதை கல்லுன்னு நினைக்காத, கடவுள்னு நினச்சின்னு வழிபடு. முருகன்னு நான் எனக்கு பிடிச்ச பேரை சொன்னேன், உனக்கு பிடிச்ச பேர் சிவம்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் அம்பாள்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் விஷ்ணுன்ற. ஆனால் தெய்வங்கள் ஒரு பொருள் தான், வேறு வேறு பொருள் கிடையாது. மனிதனுடைய மனம் வேறு வேறுவாக இருக்கிறதால வேறு வேறு தெய்வங்களை வழிபடுறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். எவன் எப்படி வழிபட்டாலும் கடவுளேன்ற வார்த்தை ஒன்று தான். அந்த கடவுளேன்னு தான் வழிபட்டாகணும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க.